மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ரசிக மன்ற தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் இதய சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் என் உயிரினும் மேல அன்பு ரசிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மன்றத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது இன்னைக்கு 150 பேருக்கு ஒரு நிலப்பட்டா விஜயகாந்த் மன்றம் வழங்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த எந்த கட்சியும் செய்யாத ஒன்று என்னுடைய ரசிகர் மன்றம் செஞ்சிருக்குன்னு நினைக்கும் பொழுது உங்க சார்பாக எல்லார் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் மங்களகரமாக இன்று ஆரம்பிக்கிற ஒரு மங்களமாக இருக்கட்டும் சொல்ற அந்த மஞ்சள் கிழங்கு இந்த ஈரோடுல மிக மிக பிரசித்தி பெற்றது. நீங்க போடுற சத்தத்தை விட ஈரோடுல அதிக சத்தம் வரும். அதான் தறியோட சத்தம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா சாயப்பட்டறையும் ஈரோடுல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கு அடுத்தாப்புல தமிழனை தலைநிமிர செய்த பகுத்தறிவு தந்தை ஈவரா பெரியார் அவர்கள் பிறந்த இந்த ஊர், அந்த பேரை விட இந்த ஊருக்கு வேற புண்ணியம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடவுளை மற, மனிதனை நின அப்படின்னார். ஏன் அப்படி சொன்னார்னா மனித நேயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டார். அந்த காலத்துல ஜாதிகள் அதிகமா இருக்கும் பொழுது ஜாதிகளே இருக்கக்கூடாது, தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அவர் அதற்காக நிறைய குரல் கொடுத்தாரு. அதை எதிர்த்து போராடினவர். வைக்கங்கிற இடத்துல கூட அவர் போய் காலில் செருப்பு போடக்கூடாது, பெரிய ஜாதிக்காரரை கண்டா இடுப்புல துண்டை கட்டணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உடைச்சு வைக்கத்தை விடுதலை செஞ்சவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த கூட்டத்தில் ஏதாவது ஜாதி தெரியுமா? நீங்க விடுற மூச்சு காத்துல இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. மதம் தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ஜாதியை பத்தி பேசணும்? நம்ம அந்த ஜாதிகளை பத்தி பேசக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. நாம எல்லாருமே அண்ணன் தம்பியா. ராத்திரி நம்ம தூங்குறோம், அந்த மூச்சு நின்று போச்சுன்னா செத்து போயிடும். ஆனா இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஜாதிங்கிற பேர்ல அடிச்சுக்கிட்டு நீ என்ன இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, அந்த ஜாதி, அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாரும் துணை போகாதீங்க. இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த ஜாதி எடுத்து பேசுறது எனக்கு பிடிக்காது. என்னை எத்தனை கூறு போட்டாலும் எனக்கு ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் தான் சொல்லுவேன். சுனாமி பிரச்சனையில நீங்க பாத்தீங்கன்னா நாகூர்ல முஸ்லிம் நண்பர்கள் முஸ்லிம் இடத்துல வந்து அவங்களுடைய உடலை தான் அடக்கம் பண்ணணும். ஆனா அடக்கம் பண்ண இடம் முஸ்லிம் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க இடத்துல அடக்கம் பண்ணுங்க, ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம அடக்கம் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த முஸ்லிம் மக்கள் தான் உயர்ந்தவங்க. அதே மாதிரி வேறுபட்டு இருந்த RSS இயக்கம்னு ஒரு வேறுபட்ட இந்து இயக்கம் இது கன்னியாகுமரி குளச்சல்ல இருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் கழகம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க ரெண்டு பேரையுமே வெவ்வேறு, இது இந்து மதம், இது முஸ்லீம் மதம். அதே மாதிரி அங்கேயும் உடனடி நிவாரணம் இல்லைன்னு அங்குள்ள குளச்சல் மக்கள்லாம் சொன்னது, முஸ்லீம் மக்களும் RSS மக்களும் உடனடியா எங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு உடல்களை எல்லாம் உடனே எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது ஒரு பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நம்ம மதத்தை பார்க்காம ஜாதியை பார்க்காம ஒண்ணு சேர்ந்து உதவி செஞ்சிருக்காங்களே, அதுதான் உண்மையான மனித நேயம். பெரியார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த மனித நேயத்தை இன்னைக்கு அவர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. நீங்க மஞ்சளை சொல்றீங்களே, இந்த ஊர்ல மஞ்சள் ரொம்ப விலை போகும். மஞ்சள் தான் இந்த ஊர்ல அதிக விளைச்சல். அதனாலதான் என்னுடைய கொடியில கூட மஞ்சள் இருக்கு. பெரியார் அவர்கள் புரட்சி தீபம் ஏத்தணும்னு சொல்றாரு. மனிதனை மூட நம்பிக்கையிலிருந்து ஒரு புரட்சி தீபத்தை கொண்டு வரணும்னு சொன்னார். அதை யாரும் கொண்டு வரலாம். ஒரே ஒரு நாள் தான் என்னுடைய கொடியில புரட்சி தீபத்தை நான் வச்சிருக்கேன். நம்மெல்லாம் அடிக்கடி தலையாட்டியே பழகிட்டோம். அரசியல்வாதி என்ன சொன்னாலும் தலையாட்டுறது. தயவு செஞ்சு தலையாட்டாதீங்க. இனிமே தட்டி கேளுங்க எதா இருந்தாலும்.
அரசியல் என்பது தனி, சமுதாயம் என்பது தனிங்கிறது இல்லை. சமுதாயத்துக்கு தான் இந்த அரசியலே இருக்கு. ஆக சமுதாயத்தில் இந்த மக்கள் நல்லபடியா வாழணும்னு நினைக்கணும். அதுதான் இந்த அரசியல் கட்சியோட வேலை. ஆனா இந்த அரசியல் கட்சிகள் அதைத்தான் செய்யணும். ஆனா அதை செய்யறாங்களா தெரியல. பெரியார் அவர்கள் சொன்னார்கள், கடவுளை மர, மனிதனை நினை, மனித நேயத்தை கற்றுக்கொள்ள அப்படிங்கிறாங்க. மனித நேயத்தை எங்க கத்துக்கிட்டாங்க? மனித நேயத்தை இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்க எந்த அரசியல்வாதியுமே கத்துக்கல. அதே மாதிரி காமராஜர் என்ற மாபெரும் தலைவர் சாகும் பொழுது நீங்க பாருங்க, அவர் சூட்கேஸ்ல 2 சட்டை தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தி அவர்கள் 4 மூணு வேட்டியும் ஒரு துண்டையும் கொடுத்து தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக எவ்வளவு உழைச்சவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனா அப்படி எளிமையா வாழ்ந்த அரசியல்வாதிகள் அரசியலை மக்களுக்காக செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? சொந்தத்துக்காகவும், சொந்தமா, அதாவது அதிகாரத்துக்காகவும் பணபலத்துக்காகவும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிடிக்கல. இன்னைக்கு மத்திய அரசுல இருக்கிற சோம்நாத் சட்டர்ஜி என்ன சொன்னார்? தயவு செஞ்சு நல்ல இளைஞர்கள், கருத்துமிக்க இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் நாடு நன்றாக இருக்கின்றார். ஏன் அதை அவர் சொன்னாரு? அவருக்கு 65-70 வயசு இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு, எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர் அவர் பார்த்துட்டாரு. இவங்க இனி திருந்த மாட்டாங்க, யாராவது ஒரு புதிய இளைஞர்கள் வந்தால்தான் திருந்துவாங்கிறனால தான் அதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டாக்டர் அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? ஊழலற்ற ஆட்சி வேணும். ஜனாதிபதி சொல்றாரு, ஊழலற்ற ஆட்சி வேணும். அந்த ஊழலற்ற ஆட்சி வேணும்னால் வருங்கால இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்? அரசியலுக்கு வரணும்னா இவங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் அரசியல் இருந்து, அரசியல் இந்திய அரசியல் எப்படி எப்படி எல்லாம் இருக்கலாம், எப்படி எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க பழகி போயிடுச்சு. இதை யாருனாலையும் திருத்த முடியாது. ஏன்னா திருத்த முடியாததுக்கு காரணம் மக்களும் ஒரு காரணம், உண்மை. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நினைச்சுட்டு அப்துல் கலாம் இப்படி பேசினார், சோம்நாத் சட்டர்ஜி பேசினார்னா அதான் காரணம். மன்மோகன் சிங் பிரதமர் என்ன சொன்னாரு? நல்ல இளைஞர்கள் வரணும், ஊழலற்றது இருக்கணும் தான் சொல்றாரு. எல்லாருமே அதை விரும்புறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அரசாங்க அரசியல்ல ஊழல் மணிஞ்சிருக்குங்கிறது தெரிய வருது. இன்னைக்கு சுனாமி என்ற ஒரு பேரழிவு இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன வளம் இந்த எல்லை திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அன்னைக்கு பாடினாரு. இன்னைக்கு அதை மன்மோகன் சிங் உண்மையிலே நம்ம பாரத பிரதமர் நிறைவேற்றி வச்சார். எப்படின்னு தெரிஞ்சுட்டா, அமெரிக்கா சுனாமிக்காக நிதி தரேன்னு சொல்லும்போது எனக்கு தேவையில்லை, எங்களுடைய இந்தியாவில் அதுக்கு நிதி உதவி நாங்கள் தரோம் அப்படின்னு மாறுதட்டி சொல்லும்போது நிச்சயமாக இந்தியா ஒரு வல்லரசா மாறுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் நம்ம மக்களுக்கு அடிப்படை வசதிகள், அந்த அடிப்படை வசதிகள் இன்னும் யாருக்குமே சேரல. நிதிகள் எங்கெங்கயோ குமியுது, எங்கெங்கயோ போகுது, ஆனா சேரல. அதே மாதிரி காய்கறியை 17 குளிர்சாதன பெட்டி வச்சு பதப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு என்டி சண்முகம் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த மந்திரி அதை அருமையா பண்ணார். அதை ஏன் அதுக்கப்புறம் அவங்க தொடரலன்னு எனக்கும் தெரியல. இன்னமும் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லுவேன். அதை திரும்ப காலகாலமா அவங்க தொடரணும்னு என்னுடைய ஆசை. ஏன்னா அது ஏழைகளோட காய்கறிகள் இன்னைக்கு அழுகி போகாம அது குளிர்சாதன பெட்டி இருந்தால் அதை பதப்படுத்தி வைக்கலாம். நான் இங்க எதையாவது பேசணும், ஏதாவது பேசுவாரா அப்படிலாம் எதிர்பார்க்கிறாங்க. நான் சினிமா துறைக்கு எப்படி வந்தேங்கிறது ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட முதல்ல சொல்றேன். ஏன் அதை சொல்றேன்? என்னுடைய முதல் படம் தூரத்து இடிமுழக்கம்ங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன். அதற்கப்புறம் எனக்கு சினிமாவில் காலடி வச்சு மிகப்பெரிய பேர் கொடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டர். அன்னையிலேருந்து நிறைய படங்கள் நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். நடிச்சுக்கிட்டே வந்தா அந்த அன்னையிலேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்க எல்லா படமே என்னுடைய படத்தில் சமுதாய கருத்துக்களும் சமுதாய புரட்சிகளும் தான் இருக்கு.
அது என் மனசுல எப்பயுமே ஊறி போச்சு. இப்போ வழிநடுக வந்தா எல்லாருமே வண்டியில வந்து டேப் ரெக்கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு வருவாங்க. எனக்கு அந்த பாட்டு கேட்குற பழக்கம்லாம் இருக்கு. இந்த ஊர்ல என்ன இருக்கு, என்ன நடக்குது, மக்கள் போகும்பொழுது என்ன இருக்காங்கன்னு இதைத்தான் நான் சிந்திச்சுக்கிட்டே போறேன். அதே நேரத்தில் என்னுடைய இந்த 27 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் 27 வருஷம் ஆச்சு. 100% சம்பாதிச்சிருந்தா அதுல 75% நான் மக்களுக்கு தான் கொடுத்திருக்கேன், பொதுமக்களுக்கு தான் உதவி. நானும் ஏதோ நடிச்சேன், போனேன், வீட்டில் உட்காந்து ஹாய் அவங்க கிட்ட வந்து கையாட்டினேன், ஸ்டைலா கையாட்டிட்டு போனான்னு நான் விரும்பல. மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா எல்லாருக்குமே பொது சிந்தனை வருமானம் அது கிடையாது. யாருக்காவது ஒருத்தருக்கு வரலாம், ஒருவேளை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கலாம், எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். நான் அதைத்தான் சேவையா செஞ்சுக்கிட்டே வரேன். இப்ப கூட சமயமா ஒரு 7 வருஷமா 25 லட்சம் ரூபாய் கல்விக்காக நான் உதவி பண்றேன். எந்த ஒரு இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி நடந்தா கூட அதுக்கு நான் உடனடியாக நிவாரணம் உதவி தரேன். ஏன் உதவி தரேன்? மனித பண்பு, மனித நேயம். அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்க அப்பா காங்கிரஸ் கட்சியில கவுன்சிலர் இருந்தார். அன்னைக்கு நான் எம்ஜிஆர் பிரியர். அப்ப எம்ஜிஆர் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருமே இருந்தோம். எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சார். பிரிஞ்சோன்னு நானும் பிரிஞ்சுட்டோம். இப்போ நானும் எங்க அண்ணன் முத தாமரைக்குடி மேங்காட்டு பொட்டலுங்கிற இடத்துல எம்ஜிஆருக்காக தாமரைக்குடி ஏற்றுறாங்க போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப எங்க அப்பா காங்கிரஸ்ல கவுன்சிலர் இருந்தனால சரி அவர் பையன் தானே அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு விட்டுட்டாங்க. இப்படி எம்ஜிஆர் பிரியர்னு யார் யார் இருக்காங்க அவங்களாம் வீடு தேடி வந்து தட்டி உள்ள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. நீ எம்ஜிஆர் பிரியரா இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்படியெல்லாம் நாங்க சந்திச்சு முதல் திண்டுக்கல்ல மாயத்தவருங்கிறவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்துறாங்க. முதல் ரெட்டையில சின்னத்துல. அப்ப கார் கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க, அடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்ப ராத்திரியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் எம்ஜிஆர் படம் இதெல்லாம் எதுவும் ஒட்டாம நம்ம கார் எடுத்துக்கிட்டு போவோம், வாங்க போகலாம் அப்படின்னு. அப்படி அவர் கூடயே நான் 3 ராத்திரியெல்லாம் சுத்தி அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கையை தொடர்ச்சியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படி நான் சுத்தி வந்தவன் தான் எல்லாத்திலையுமே. அதே மாதிரி சினிமாவுக்கு வந்தோம்னா எனக்கு இந்த அரசியல் வேண்டாம், பொதுவாக இருக்கலாம்னு எல்லார்கிட்டையும் பழகிக்கிட்டு இருந்தேன். அதில் அதிகமாக நான் கலைஞர் அவர்கள்ட்ட, மதிக்கத்தக்க தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர்கிட்ட நான் அதிகமாக போனேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படியே வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப மதிக்கிறேன் மறைந்த ஐயா ஜி.கே. மூப்பனார் கிட்ட நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இப்படி அரசியல் வாழ்க்கையில் அரசியல் தலைவரோடையும் என்னுடைய வாழ்க்கையை அணைச்சிக்கிட்டே போயிருக்கேன். சின்ன வயசுல இருந்து அணைச்சிருக்கேன், இப்பயும் அணைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா எல்லாரும் அப்படி மீட்டிங் போட்டு பேசினா ஒரு கிண்டல் அடிப்பாங்க. வேணையா நடிகன் பேசாம இவனுக்கு என்னடா அரசியல் தெரியுமாங்க. நான் யோசிப்பேன், சொல்றாங்க, நீங்களே பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க, கிண்டல் அடிச்சுட்டு கூட எழுதுவாங்க. அது அவங்களுடைய எழுத்தோட பொடி, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இடத்தை நோக்கி நான் முன்னேறி ஜெயிக்கும் பொழுதுதான் இந்த என்னைய கிண்டல் பேசுறது கேலி பேசுறது நிற்கும். அது வரைக்கும் நிற்காது. நான் எதிர்நீச்சல் போட்டே என் வாழ்க்கையில வந்துட்டேன். அதனால இதை பத்தி நான் எப்பயுமே கவலைப்பட மாட்டேன். நீங்க என்ன மாதிரி எழுதுங்க, என்னவா இருக்கணும், எனக்கு இருக்கீங்க நீங்க எத்தனை. நான் எதுக்காக பயப்படணும்? நான் பயப்படணுமா சொல்லுங்க? நாணயம் சம்சாரம் ஒரு நேரம் வந்து ஆளுக்கு ஒரு நேரம் வீட்டில் சோறு போட மாட்டீங்க, அப்படியே சாப்பிட்டு ஊரை விட்டுருங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மாதிரி இருக்கும் பொழுது இது பண்ணாங்க. அப்பா எல்லாரும் நினைச்சாங்க யாரையா இருந்தாலும் நடிச்சானா போனானா வீட்டில் இருப்பானா, என்ன பெருசா மக்களுக்கு இது பண்றான், ஏன்னா மக்களுக்கு என்ன பண்ண போறான்னு கேட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையான்னு சொல்றேன். சின்ன வயசுலேருந்தே பொது சேவையெல்லாம் என்னை நான் அதிகமாக ஈடுபடுத்திக்கிட்டேங்கிற சொல்லுவேன். இன்னைக்கு நேரத்தை ஈடுபடுத்தல. என்னுடைய படத்தில் பாருங்க, எல்லாமே பொது கருத்து, சமுதாய கருத்து உள்ள படத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர
நான் கட்டி பிடிச்ச காதல் சொன்ன கதை ரொம்ப கம்மி, ரொம்ப வரல விட்டு. எண்ணம் அப்படித்தான். ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு செயினை எங்க அப்பா போட்டிருந்தார், நானும் போட்டேன். அப்போ ஒரு ரிக்ஷாக்கார் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அதை எடுத்து அடமானம் வச்சுட்டு, வீட்டில் யாரை கேட்டு நீ செயினை அடமானம் வச்சுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்து அதுல இருந்து நான் செயினை போட மாட்டேன்னு எங்க அப்பாட்ட சொன்ன. நான் என்னைக்கு சுயமா சம்பாதிக்கிறேன்னு அன்னைக்கு நான் செயின் வாங்கி போட்டுக்கிறேன், அது வரைக்கும் நான் செயினை போட மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் சுயமா சம்பாதிச்சு செயின் போட்டேன். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு பிடிவாதம். ஒரு இடத்தை நோக்கி போகும்போது நம்ம எப்படி போகணுமோ அந்த பிடிவாதம். நான் உங்கள ஒருத்தன், நீங்களும் கருப்பு நானும் கருப்பு. நானும் வேட்டி சட்டை தான் கட்டுறேன், நீங்களும் வேட்டி சட்டை தான் கட்டுறேன். அதனால உங்கள்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க முடியாது. அந்த தான் சின்ன வயசுல இருந்து உங்க கூடயே சேர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். மக்களுக்கு ஏதாவது செய்யணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நோய் செய்யணும் அப்படின்னு. நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்கறதுக்காக இது நல்ல விஷயங்களா செய்யறேன். இது என்னை யாரும் கேட்க முடியாது, ஏன் செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு கூட எதிர்ப்பு. நீங்க இங்க இருக்கிற பெரியவங்க யாராவது இருப்பாங்க, திருப்பதி போயிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த திருப்பதி முன்ன எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஒரு சின்ன இடமா இருந்ததும் அங்கேதான் நம்ம வந்து சிறுநீர் கழிச்சுக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த திருப்பதி எப்படி இருக்குன்னு பாருங்க, சொர்க்கலோகமா இருக்கு. அதை உருவாக்குனது யாருன்னா ஆந்திர மாநிலத்தில் முன்னாள் நடிகர் NT ராமாராவ் அவர்கள் தான். அதற்காக நடிகர்கள் வந்தால் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா உங்க எல்லாத்த விட அந்த நடிகன் தான் நல்லபடி செய்வான். ஒண்ணு மட்டும் என்னைய பத்தி புரிஞ்சுக்குங்க, நான் உள்ளதத்தை தான் சொல்லுவேன். திரும்பவும் சொல்றேன், நான் உள்ளதை மட்டும்தான் சொல்லுவேன், நல்லதை மட்டும்தான் செய்வேன். எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய மாநாடு மதுரையில தான் அநேகமாக நடக்கும். நல்ல வாழ தெரியாத மக்கள் தான் நல்ல ஆள தெரியாதவங்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். இது நாள் வரைக்கும் அப்படியே தேர்ந்தெடுத்திருக்கீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. நம்மளும் யாரு என்னங்கிறத ஒரு காலத்துல நம்ம நிரூபிப்போம். பொறுமை வேணும். நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அது என்னைக்கோ அன்னைக்கு நாம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுமை காக்கணும். யாரையும் நாம பழித்து பேசக்கூடாது. நம்மளுக்கு யாரும் விரோதிகள் கிடையாது. நாம எல்லாரும் ஒற்றுமையா அண்ணன் தம்பி தான் இருக்கணும். அவங்க சத்தம் போட்டாலும் அவங்க திட்டினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாது. திட்டினா திட்டிட்டு போயா, என்ன வேணுமாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு தான் இருக்கணும். நம்ம எல்லாமே நல்ல வழியில போகணும். இதுவரைக்கும் இருந்த அரசியல் வரலாறு வேறு, விஜயகாந்த் நடத்த போகும் அரசியல் வரலாறு வேறாகத்தான் இருக்கும். அரசியல் அமைப்பையும் சமுதாய அமைப்பையும் ஒரு காலகட்டத்தில் மாறும்னா அதற்கு பேர் புரட்சி தான் அப்படின்னு பெரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைப்படும் நிச்சயமாக மக்களுக்கு இருக்காரு. அந்த கால மாற்றம் ஆண்டவன் ஆசீர்வாதத்தோடும் உங்கள் ஆசையோடும் பொதுமக்கள் ஆசையோடும் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு, வீழ்வது நாமாக இருப்பதும் வாழ்வது தமிழாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.